கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்புடன் மறுபடியும் ஒரு விசையாக அன்புடன் வாழ்த்துகின்றேன். கடந்த 3 நாட்கள் 3 நிகழ்வுகளை நாம் திருமறையிலிருந்து பார்த்தோம். முதல் நாள் ஆதாமும் ஏவாளும் அவருடைய வாழ்விலே அந்த விசுவாசத்தின் வழித்தடங்களையும் அந்த மறு வாழ்வின் நம்பிக்கையும் நாம் பெற்றுக்கொண்டோம். 2ஆம் நாள் நோவாவின் காலத்தின் அழிவையும் நோவாவுடைய குடும்பம் எப்படி மீட்கப்பட்டது என்பதையும் நாம் பார்த்தோம். நேற்று தினத்திலே ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்தின் தந்தையுடைய வாழ்வின் வழியாக நம்முடைய விசுவாசம் அந்த வழித்தடங்களை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். நேற்று தினத்தில் இது குறித்து 2 நாளாக ஒரு டிஸ்கஷன் நிறைய இடத்துல தொடர்பு கொண்டு பேசின காரியம் என்னவென்றால், இந்த நோவா பற்றி பேசும்போது நோவா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18லிருந்து 22 வரை நினைக்கிறேன். அதில் வரும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு நம்ம இந்த நாளுக்குள்ளாக போகலாம். 3:18 பார்க்கும்பொழுது 1 பேதுரு 3:18, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ரைட். அடுத்தது, அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், பூர்வத்திலே ரைட். இப்போ இந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நோவா காலத்தில் நோவாவுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போய் அந்த பெருவெள்ளத்தினாலே அழிந்து போன ஆவிகளுக்கு இயேசுவானவர் உயிர்ப்பிற்ற பிறகு, தன் சாவை தன் மரணத்தை வென்ற பிறகு அவர் அங்க போய் அவர்களோடு என்ன பண்ணாரு, பிரசங்கம் பண்ணினாருன்ற மாதிரி இருக்கு. ரைட். இதுல இந்த திருவிவிலியத்துல இது கொஞ்சம் மாற்றமா இருக்கிறது. கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார், அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இருந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றிருந்தார். ரைட். இப்போ இதுல என்ன, இது யார் எழுதுறாங்கன்றது நம்ம முதல் பார்க்கணும். இது யார் எழுதுறா? பவுல் அல்ல, இது பேதுருடைய எழுத்துக்கள். பேதுரு இதுல என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் நீதி உள்ளவர்களுக்கு நல்லவர்களுக்காக அவர் சாவல, அநீதி உள்ளவர்களுக்காக நீதி உள்ள இயேசு என்ன பண்ணியிருக்காரு, பாடுபட்டு மரணத்தை சந்தித்தார், இறந்தாரு, செத்து போனார் அப்படின்றார். ஆனா செத்து போனவர் அவருடைய மாம்சம் அழிந்தாலும் அவருடைய ஆத்துமா உயிர் பெற்றது அப்படின்றாரு. ரைட். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இப்ப இயேசு எழுந்தது மாம்சமாக எழுந்தாரா, ஆவியாக எழுந்தாரா? அப்போ இங்க ஒரு மிகப்பெரிய தியாலஜிக்கல் குவெஸ்டினே இருக்குது, பெரிய இறையல் கேள்வியே இருக்குது. அவர் இங்க என்ன எப்படி உயிரோடு எழுந்தாருன்றாரு? இவரு ஸ்பிரிட்ல. அப்போ ஸ்பிரிட்ல எழுந்துக்கிறதுனா நம்ம இப்போ ஒருத்தர் இறந்துட்டானா நம்ம அதானே சொல்றோம், அவரை மாம்சம் செத்துட்டாரு ஆனா ஆவியோடு எழுந்திருக்கிறாரு அப்படின்றாரு. ரைட். இப்போ இங்க இது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. உயிரோடு இறந்தவராயினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றிருந்தார். ஆமா, மறுரூபம். ஆனா இப்ப இவருடைய இது என்னன்னா, அவர் உயிர்த்தெழுதலே இது கேள்வி எழுப்புது இல்ல. அவர் மாம்சமா தானே உயிர்த்தெழுந்தாரு. தோமாவிடத்துல தன் கைகளை காட்டுகிறாரு, என்ன தொடாதேன்னு வர சொல்றாரு. அப்போ இங்க சரி, ரைட், இது ஒரு பக்கம் நம்ம ஓர வச்சிடலாம். இப்ப அடுத்தது என்னன்னா 19ஆம் வசனத்துல, இப்ப அவர் மாம்சமாக அவர் இந்த பிரசங்கத்தை பண்ணல. அவர் எப்படிதான் பிரசங்கம் பண்றாரு? அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார் அப்படின்றாங்க. இப்ப அடுத்தது, நோவா பிழையை செய்து கொண்டிருந்த நாள்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த 8 பேர் யாருன்னா,
நோவாவுடைய குடும்பம். இந்த 8 பேர் வந்து கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இயேசுவானவர் ஆவியாக சென்று பிரசங்கம் பண்ணதாக இது சொல்லப்படுகிறது. ரைட். இது வந்து பேதுருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்பிரேஷனாக அவருடைய ஒரு இதுவா இருக்கு. இதுல யோசிக்கும் போது இதுக்கு நிறைய காரியங்கள் நம்ம இதுல இருந்து பார்க்க முடியுது. இதுல எது ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாததுன்றது நமக்கு தெரியல. ஏன்னா முதல் காரியமே இதனுடைய இறையில பெரிய சிக்கலா இருக்குது. என்ன பெரிய சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆவியில இருந்தாரா மாம்சமா இருந்தாரா? சரி, இப்போ இப்படி ஒரு அனுமானத்துல எடுத்து சொல்றாங்க. என்ன, இதெல்லாமே அனுமானம் தான். அனுமானம்னா என்னது? இப்படி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இதுதான் நம்ம என்ன பண்ண முடியாது, உறுதிப்படுத்த முடியாது. நான் அடிச்சு விட்டுறலாம், ஆனா அதுக்கு உங்களுக்கு மாற்று சிந்தனைகள் இருக்கும். நிறைய பேருக்கு அது எதிரான. இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த 3 நாட்கள் இடைப்பட்ட நாட்கள் இருக்குல்ல, அவரு வெள்ளி ஒருவேளை இறக்குறாரு, ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுகிறார் அப்படின்னும் போது அந்த அவர் அந்த உயிர்த்தெழுவதுக்கான அந்த இடைப்பட்ட நாட்களில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறதாக பேதுரு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்ப ஆவியோடு இருக்கும்போது அவர் தாம் மரணத்தை வெல்ல போகிறது, வென்றதை அவர்களுக்கு வந்து ஒரு நற்செய்தியாக, ஒரு காஸ்பலாக, ஒரு மனமாற்றத்தின் செய்தியாக இயேசு அறிவிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் இவங்களுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்கல கடவுள் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். யாருக்கு? நோவாவுடைய காலத்து. சோ ஒருவேளை அவங்களுக்கு 2வது வாய்ப்பாக இயேசு போய் இதை பிரசங்கம் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது சொல்லப்படுகிறது. 3வது காரியம், இப்ப அந்த லாசருவும் அந்த பணக்காரனுக்குமான அந்த உரையாடல், ஐஸ்வர்யவானும் அந்த லாசருவுக்குமான உரையாடல பார்க்கும்போது 2 பேருமே ஒரு இடத்துல இருக்கிறாங்க. 2 பேருமே நியாய தீர்ப்புக்கு போல, அதுக்கு முன்னாடி தற்காலிகமான ஒரு இடத்துல அவங்க தங்கி இருக்கிறாங்க. ஆனா 2 பேரும் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகிறது. இயேசு, அதாவது லாசரு யாரை பார்க்க முடிகிறது? ஐஸ்வர்யான் யாரை பார்க்க முடியுது? லாசரு. ஒருவேளை அந்த இலைப்பாறுகிற இடத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பேதுரு வெளிப்படுத்துகிறதாக இருக்கலாம் சொல்றாங்க. எப்படி லாசரு கிட்ட வந்து சொல்றாரு அவரு, ஐஸ்வர்யா அவரை திருப்பி எங்க அனுப்புங்க, உலகத்துக்கு அனுப்புங்க, எங்க அண்ணனுங்க தம்பிங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்ட்டு. இல்லைன்னா லாசருடைய விரல தண்ணியில தொட்டி எனக்கு என்ன பண்ண சொல்லுங்க, கொடுங்க. அப்ப அவர் வந்து யாரை பார்க்க முடியுது? ஒருவேளை அப்படி இயேசுவை இவர்கள் பார்க்க கூடுமா இருந்திருக்கலாம். அந்த இடத்தில் இயேசு மீட்புக்கான செய்தியை, உயிர்த்தெழுதலுக்கான செய்தியை அவர்களுக்கு பிரசங்கித்திருக்கலாம்னு ஒரு அனுமானம், ஒரு இப்படியும் யோசிக்கலான்ற மாதிரி இது சொல்லப்படுகிறது. ரைட். இது கொஞ்சம் உண்மை காண்பிச்சாரு. ஆமா, அப்ப மாம்ச ரீதியா அவர் உள்ள வந்திருக்க முடியாது, ஆவி ரீதியா வந்திருக்கு பார்த்தாரு. ரைட். அந்த மாதிரி இவங்களுடைய எல்லாருமே வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ல நமக்கு கொடுக்குறாங்க. இதுல எல்லாமே நம்ம எடுத்துட்டு நமக்கு எது விசுவாசத்தை வலுப்படுத்துகிறதோ அதை நாம் சிந்திக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய இதுவா இருக்கு. ஆனா ஒருவேளை இவர்களுக்கு செகண்ட் வாய்ப்பு இருக்குமானா இருக்காதான் நினைக்கிறேன். உயிரோடு இருக்கும்போது தான் நமக்கு வாய்ப்பு, செத்துட்ட அப்புறம் வாய்ப்பு கிடையாது. நம்ம இறந்துட்ட அப்புறம் மனம் மாறணும்னு நினைச்சாலும் மாற முடியாது. அது மட்டும் நம்ம உறுதியா இருக்கிறோம். அது மட்டும் நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இப்போ அடுத்தது நம்ம இன்னைக்கான நாளுக்குள்ளே போறோம். அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப விசேஷித்தமான நாள். இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இனிய உலக மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்கள் அப்படின்னும் போது இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, பெண்கள் வாழ்த்து சொல்லும் போது நீ தாயா இருப்பதற்காக, மனைவியா இருப்பதற்காக, சகோதரியா இருப்பதற்காக, தோழியா இருப்பதற்காக, காதலியா இருப்பதற்காக உன்னை வாழ்த்துகிறேன்னு சொல்லிட்டு அப்பயே ஆணாதிக்கத்தை தான் உள்ள கொண்டு வருவாங்க. நீ எனக்கு இதெல்லாம் இருக்கிற, அதனால உனக்கு வாழ்த்து. அப்படி கிடையாது. நீங்கள் பெண்ணா இருப்பதற்காக உங்களுக்கு வாழ்த்து. நீங்க ஒரு ஆணுக்கு நீங்க மனைவியா இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நீங்க தாயா இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நீங்க தோழியா இல்லைன்னா கூட பிரச்சனை. நீங்கள் பெண்ணா இருப்பதற்காக உங்களை வாழ்த்துகிறோம். ஏன்னா ஒரு உறவு சார்ந்து உங்களை வாழ்த்துவது என்னன்னா, நீ எனக்காக இருக்கிற, அதனால நான் உன்னை வாழ்த்துறேன். நிறைய நேரத்துல எனக்கு இதுல முரண்பாடுகள் உண்டு. எதுல? இந்த மகளிர் தினத்தை பத்தி பேசும்போது பெண் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அதுல முக்கியமா அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயம் தாய்மை தான். அதனால்தான் பெரியார் சொல்வாரு, பெண்ணை அடிமைப்படுத்துவது கற்ப பையா இருந்தா கூட அந்த கற்ப பையை என்ன பண்ணிடுங்க, அறுத்து போடுங்கன்றது காரணம். ஏன்னா இந்த உறவு சிக்கலை வச்சுதானே பெண்களை அடிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தாய், சகோதரி, இந்த உறவுக்குள்ளதான் என்ன பண்றாங்க, அவங்கள வந்து இது பண்றாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் பெண்ணா இருப்பது
கடவுளுடைய படைப்பில் நீங்கள் சிறந்தவராய் இருப்பதற்காக உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். அதே போல ஆணுக்காக தான் பெண் என்ற கான்செப்டே கிடையாது. ஆண் எப்படியோ அதே போலதான் பெண். பெண்ணுக்காக ஆணுன்றதும் கிடையாது. ஆண் வேறு பெண் வேறு. இவருக்காக இவர், இவருக்காக அவர் கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே கடவுளுடைய சிறந்த படைப்பு. ரைட்? அதனால பெண்களை உங்களை நான் அன்புடன் வாழ்த்துகின்றேன். இன்னைக்கு ஒரு பெண்ணை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையான விசுவாசத்தின் தந்தைன்னு நீங்க ஆபிரகாமை அடையாளப்படுத்தும் போது நான் என்ன சொல்றேன்னா, விசுவாசத்தின் தாய் சாராதான். அதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த உலகம் எப்பவுமே என்ன பண்றதுன்னா, பொதுவாகவே யூத சமயமும் சரி, இன்னைக்கு இருக்கிற எல்லா சமயமும், எல்லா மதமும், எல்லா குலமும் என்னதான் ஆணாதிக்க சமுதாயம் தான். ஒருவேளை இந்த நாடோடிகள்ன்றாங்க பாருங்க, இந்த அலைந்து திரிகிறவர்கள், இந்த கூட்டமா வசிக்கிறவங்க, அவங்க ஒரு காலத்துல பெண் தலைமைத்துவத்துல பெண் அந்த இதுல இருந்தவங்களா இருந்திருக்கிறாங்க. மேட்ரியாக்கின்னுவாங்க. நம்ம எப்படி ஆண்கள் இருந்தா பேட்ரியாக்கின்றோமோ, பெண் தலைமைத்துவத்துல இருந்தா மேட்ரியாக்கி அப்படின்ற மாதிரி இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் ஆதிவாசி குழுக்கள் வந்து பெண் தலைமைத்துவத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு மற்ற எல்லா ரிலீஜியனும் எல்லா இதுமே ஆணாதிக்க சிந்தனையா இருக்குது, இன்க்ளூடிங் கிறிஸ்டியானிட்டி தான். நம்ம ஒன்றும் நல்லவனும் கிடையாது. யாரு? கிறிஸ்தவம் ஒன்றும் நல்லவன் கிடையாது. இன்னைக்கும் கிறிஸ்தவன் பெண்களை ஆல்டர்ல ஏற்ற மாட்டேங்கிறான், பெண்களை தீட்டா தான் பார்க்குறான், பெண்களுக்கு முக்காடு போட சொல்லி தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பெண்களை இரட்டாம் தரமான ஒரு படைப்பாக பார்க்கறது இன்னைக்கு கிறிஸ்தவத்திலும் இருக்கிறது. ஆனா இயேசு கிட்ட அது கிடையவே கிடையாது. இயேசு கிட்ட அது கிடையவே கிடையாது. இயேசுவுக்கு முன்னாடி இருந்தது, இயேசுவுக்கு பின்னாடி இருந்தது. ஆனா இயேசு கிட்ட நான் அது பார்க்கவே இல்லை. இந்த பெண் என்பவள் இரண்டாம் தரமான ஒரு படைப்பாக எண்ணுகின்ற காரியம். பொதுவாகவே அவருடைய கருத்து எல்லாமே கொஞ்சம் சீர்திருத்த கருத்துக்களாக தான் இருந்திருக்கும். இயேசு பண்ணாததை எல்லாவற்றையும் பண்ணுன்னுவாரு. பெண்கள் இடத்துல அந்த இவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு அவங்க கிட்ட தான் பேசுவார். அவர் பேசின பெண்கள் எல்லாம் பாருங்க, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்கள், அப்புறம் சமாரிய பெண்ணு, கானானிய பெண்ணு, இந்த மாதிரி பிசாசினால் பாதிக்கப்பட்ட பெண்ணு, இவங்க அந்த தைலம் பூசினவங்க, என்ன மரியாதை ஒரு இடத்துல சொல்றாங்க, ஒரு இடத்துல வேற இது சொல்றாங்க. அந்த அம்மாவும் என்னது பிசாசு பிடித்திருந்தவள், அவளை பத்தி தவறான இது இருக்குது. ஆனா அந்த மாதிரி இடங்கள்ல இயேசு வந்து ஒரு மாற்று கருத்தை வைக்கிறதாக நான் பார்க்கிறேன். யூத சமுதாயம் பொறுத்த மட்டும் அது பெண் அடிமைதனத்தை வலியுறுத்துகிற சமுதாயம். ஈவன் மத்தேயில எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை உண்டு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கை யாக்கோபை பெற்றார், யாக்கோபு இவரை பெற்றார். அப்ப எனக்கு சின்ன வயசுல நான் யோசிச்சேன், அப்பெல்லாம் பொம்பளைங்க பிள்ளைங்களை பெற்றுக்க மாட்டாங்க, ஆண்கள் தான் பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றாரு, நியாயமா எப்படி சொல்லியிருக்கணும்? சாரால் ஈசாக்கு மனைவி யாரு? ரெபேக்காள். ரெபேக்காள் யாரை பெற்றா? ஆனா அதுல எனக்கு ஒரு ஆறுதான ஒரு விஷயம்னா, ஒரு 5 பெண்கள் பேர் வந்திருக்குது. யார் யாரு? முதல்ல யாரு? தாமாரு, அப்புறம் ராகாபு, அப்புறம் ரூத்து, எஸ்தர் வராது, பச்சேபால், மரியாள். இந்த 5 பேருமே இந்த சமுதாயத்துல ஒழுக்கம் கெட்ட பெண்கள் தான். இந்த சமுதாயம் பெண்கள்லாம் இப்படி அப்படின்னு ஒரு வரையறை வைத்திருக்கிறதுல இந்த வரையறையில அவங்கள ஃபிட்டே ஆக மாட்டாங்க. அப்படின்னா என்னத்தனா, இந்த உலகம் பார்க்கிற பார்வையில கடவுள் பார்க்கறது இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன் அப்படி சொல்றேன்னா, தாமார் வந்து தன்னுடைய மாமனாரால அவருடைய வாழ்வு சிதைக்கப்பட்டது. ரைட். அடுத்தது ராகாப். அவங்க யாரு? வேசின்னு சொல்றீங்க, அதுவே ரொம்ப தவறான சொல். அவங்க யாரு? அவங்க தொழில் என்ன? ஒருவேளை விலை மாது, இல்லைன்னா வந்து என்னது பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண். வேசினும் போது அப்ப அது வந்து அவங்க கேரக்டர் அசைன் பண்ணிட்ட, அவ ஏமாத்துறவ, அவ வேசித்தனம் பண்றவ அப்படின்றவ அவங்க தொழில் ஆக்க வச்சிருக்கிறாங்க. ரைட். இப்ப அடுத்தது 3வது யாரு? ரூத். ரூத் யாரு? டிவோர்ஸ், விவாகரத்து, அதாவது இரண்டாம் மனம் செய்யப்பட்டவள். டிவோர்ஸ் இல்ல, இரண்டாம் மனம் செய்யப்பட்ட, மறுமணம் செய்யப்பட்டவள். 4வது பச்சேபால் யாரு? 2வது மனைவி. யாருக்கு? தாவீதுக்கு 2வது மனைவி கிடையாது, இவங்களுக்கே தாவீது 2வது கணவர். ஏன்னா தாவீதுக்கு நிறைய மனைவி இருக்கிறாங்க, அதனால அப்படி சொல்ற முடியாது. தாவீதால பலவந்தம் பண்ணப்பட்டு அவருடைய கணவர் கொலை செய்யப்பட்டு அதே
மோசமான தாவீதுக்கு, ஏன்னா தாவீதை நம்ம நல்லவனாவே பார்த்துட்டோம். தாவீதுக்கு ஒரு இருட்டான பக்கமும் இருக்குது. அப்ப அந்த தாவீதுக்கு என்ன வருகிறாரு அவரு? மனைவியாக. அப்ப இந்த 4 பெண்களுமே கேரக்டர்ல வந்து இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் வந்து அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. 5வது மரியாள், கணவனை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே கற்பமானவள். அப்படி இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? ஒழுக்கம் கெட்டவன்ற. அப்ப இந்த சமுதாயம் கொடுக்கிற மோசமான பெயர்கள் பெண்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் என் ஆண்டவர் பிறக்கிறார். அந்த பெண்களுடைய வரலாற்றுல தான் என் ஆண்டவர் பிறக்கிறார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, டேய் நீ எப்படி பாக்குறன்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. நீ அவங்கள அசிங்கமானவங்க, அவமானமானவர்கள் பார்த்த என்றால் அவர்கள் எல்லாம் நான் பரிசுத்தர்களாய் பார்க்கிறேன். இந்த 5 பெண்களும் தூய்மையானவர்கள். இந்த 5 பெண்களும் கடவுளை பெற்றெடுத்த சந்ததியை உருவாக்கியவர்கள். அப்போ இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது முக்கியம் இல்ல, கடவுள் எப்படி பார்க்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவ இந்த உலகம் கொடுக்கிற பேர், இவங்க என்ன இப்படி சொல்றாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க என்ன இப்படி பேசுறாங்க, அவங்க அப்படி பேசுறாங்க, இதெல்லாம் உலகத்தோடைய பேச்சு தான். கடவுள் அதை பார்க்கிறவராக, கடவுள் அதை நினைக்கிறவராக இல்லை. இந்த உலகம் யாரெல்லாம் மோசமானவங்க சொல்லுதோ அந்த மோசமானவர்களை தான் கடவுள் தூய்மைப்படுத்தி அவர்களுடைய வாழ்விலே கர்த்தர் ஒரு பெரிய மீட்பின் செய்தியை கொண்டு வருகிறதாக நாம் பார்க்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமானவங்க இந்த 5 பெண்கள். ரைட், இதுக்கெல்லாம் தொடக்கம் யார் என்றால் கண்டிப்பா சாராவை நம்ம மிஸ் பண்ண முடியாது. சாராளை குறித்து நிறைய நமக்கு எதிர்மறையான சிந்தனைகள் உண்டு, நிறைய கேள்விகள் உண்டு. அந்த அம்மா பண்ணதெல்லாம் சரியானா அது நம்ம அப்படியே ஏற்றுக்க முடியாது. அந்த அம்மா நிறைய தவறு செய்திருக்கிறார்கள். அவங்க செய்த மிகப்பெரிய தவறு அந்த குழந்தையும் அந்த தாயும் துரத்தி விட்டது. எந்த குழந்தைய? ஆகாரையும் இஸ்மவேலையும். அது என்னதான் வந்து அந்த இஸ்மவேல் வந்து கடவுளுடைய சந்ததியா இல்லைன்னா கூட ஒரு பச்சை குழந்தைக்கு அந்த அம்மா பண்ண துரோகம் ரொம்ப மோசமான ஒரு துரோகம் தான். ரைட், அந்த வகையில சாராள் மீது நமக்கு எதிர்மறையான கருத்துகள் உண்டு. எல்லார்கிட்டயும் நமக்கு பிரச்சனை இருக்குது. ஏங்க நம்ம கிட்டே 1000 பிரச்சனை இருக்குது. அப்ப இதுல இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே பெர்ஃபெக்ட் நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. இவங்க கிட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வைத்து விட்டு இவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை எடுத்து அதனூடாக நம்முடைய விசுவாசத்தை எப்படி கட்ட முடியும் அப்படின்றத ரொம்ப முக்கியமானது. இந்த அம்மா முதல்ல செஞ்சது என்னன்னா, விசுவாசத்தின் தாயின்னு சொல்றோம், ஆனா அந்த அம்மா முதல்ல விசுவாசம் இல்லாமல் தன் கணவருக்கு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று இவங்க தான் அந்த கான்செப்டை கொண்டு வராங்க, அந்த ஐடியாவை கொண்டு வராங்க. யாருக்கு? என்ன கான்செப்ட் அது? கரெக்ட். இப்போ இந்த 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ரைட், இது வந்து இந்த ஆண்டவருடைய தூதர்கள் ஆபிரகாமுடைய இல்லத்துக்கு வரும்பொழுது ஆபிரகாம் அவங்களை வீட்டில் கூப்பிட்டு என்ன பண்றாரு? உபசரிக்கிறார். உபசரித்து அவருக்கு நல்ல விருந்து ஒழுங்கு செய்து கொடுத்த பிறகு அவங்க கிளம்பும் போது என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நான் அடுத்த முறை உங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு குழந்தை இருக்கும். இது இந்த நிகழ்ச்சி நடைபெறும் போது சாராவுக்கு வயசு என்ன சொல்றாங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 அப்படின்னு சொல்றாங்க. 90. ஆபிரகாமுக்கு தான் 100 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஏஜ் ஆஃப் 90 தான் போடுறாங்க. இப்போ வந்து இந்த வயதுல அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு அந்த பெண்களுக்கான அந்த இது நின்று போய் விடுகிறது. மெனோபாஸ் ஆயிடுச்சு. அவங்களால என்ன பண்ண முடியாது, குழந்தையை பெற்றெடுப்பதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூடும் யாருக்கு இல்ல? சாராளுக்கு இல்ல. இப்ப இந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் கடவுளுடைய வாக்குத்தத்தம் யாருக்கு இறங்கி வருகிறது? சாராளுக்கு இறங்கி வருகிறது. அடுத்த முறை நான் உன் இல்லத்துக்கு வரும்போது நீ என்ன பண்ணுவ? ஒரு குழந்தையோட வச்சிருப்ப அப்படின்றது. இப்போ இங்க ஒரு 2 காரியம் இருக்கிறது. ஒன்னு நம்பிக்கையின்மை, இன்னொன்னு நம்பிக்கை. இப்ப சாராளுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னா நம்பிக்கை இல்ல, அதுதான் உண்மை. அதனாலதான் அந்த அம்மா என்ன பண்றாங்க, அது கேட்ட உடனே சிரிக்கிறாங்க. அது எத்தனாவது வசனம் பாருங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க. இல்ல 12 வாசிங்க, 12. ரைட், இந்த அம்மாவை சொல்லும் போது கிழவின்ட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் சொல்லும் போது முதிர் வயது உள்ளவனா, நியாயமா அவர் என்னன்னு சொல்லியிருக்கணும்? அவர் ஒரு கிழவன் சொல்லியிருக்கணும். ரைட், அவர் முதிர் வயது உள்ளவனாயும் எப்படி அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்றாங்க? சிரிக்கிறதாக பார்க்கும். இன்னைக்கு நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு,
இந்த வழித்தடங்கள்ல முதல் வழித்தடம் வாக்குத்தத்தத்தின் வழித்தடம், the footstep of promise. கடவுளுடைய வாக்குத்தத்தம் அது ஒரு பொழுதும் தவறுவதே கிடையாது. அவர் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணினால் அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பா நிறைவேறும். அதற்கு வாய்ப்பில்லை, சாத்தியக்கூறு இல்லை, இயற்கையாக அது நடக்காது அப்படின்னா கர்த்தர் செயற்கையாக அதை நடத்தி காட்டுவார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, அவங்களால குழந்தையே பெற்றெடுக்க முடியாதுன்னு ஒரு நிலைமையில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்றால் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். இந்த லெந்து நாட்களிலே, உபவாச நாட்களிலே இருக்கின்ற உங்களுக்கு கர்த்தர் இந்த காலவேளையிலே வெளிப்படுத்த காரியம் என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டார்னா கண்டிப்பா அவர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சார். அதுக்கான இயற்கை, செயற்கை, பிசிக்கலா, கெமிக்கலா, பயாலஜிக்கலா எந்த ஒரு சாத்தியக்கூறே இல்லைனாலும் என் தேவன் சாத்தியப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இந்த ஒரு குருட்டு விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. சாராளுக்கு கர்த்தர் அதை செய்தார். ஆமென். நம்முடைய வாழ்வில் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்போ இந்த வழித்தடங்களில் பின்பற்ற அந்த ஃபுட் ஸ்டெப்ல ஃபாலோ பண்ற நாம் இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதாங்க அந்த அசைக்க முடியாத வாக்குத்தத்தம். இன்னைக்கு நமக்கு சாரால் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை பார்க்கிற நம்ம நம்பணும், கர்த்தர் அதை செய்வார். நேத்து நம்ம வாசிக்கும் போது, உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி வானத்தின் நட்சத்திரங்கள் போல பூமியின் மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு, ரைட்டா? ஆனா இந்த அம்மா கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு? அடுத்த வருஷம் குழந்தை இருக்குன்றாரு. ஆனா இவங்க சொன்ன எந்த வாக்குத்தத்தமே இந்த 24 ஆண்டு காலம் அவங்க வாழ்க்கையில நடக்கல. ஏன்னா நேற்று பார்த்த 74, 75 வயசுல ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தம் வருகிறது. ஆனால் 100 வயதுலதான் யார் பிறக்கிறாரு? ஈசாக்கு பிறக்கிறார். அப்ப இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் காத்து இருக்கிறார்கள். ஆனா வாக்குத்தத்தம் இருக்குது. வாக்குத்தத்தம் குறித்த காலத்துக்காக அது காத்திருக்கிறது. குறித்த காலம் வரும்போது வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஒரு வாக்குத்தத்தமும் வீணாக போவாது என்பதை நாம் ஆபிரகாம் சாராளுடைய வாழ்வில் நின்றிருக்கிறோம். ஆனா அதுக்கு நடுவுல நாம் விசுவாச குறைச்சல்னால சில காரியங்களை செய்கிறோம். அதுதான் நமக்கு வினையாக வந்து நிக்குது. அதுதான் யாருக்கும் வினையா வந்து நிக்குது? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். அவங்க அந்த வாக்குத்தத்தத்துல உறுதியா நின்னுட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இன்னைக்கும் நம்ம சாரா மேல ஒரு குறை வச்சோம்ல, அந்த குறை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன குறை? ஆகார். அந்த அம்மா கடவுள் எனக்கு குழந்தை கொடுப்பாருன்னு நம்பிட்டே இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஆகார உள்ள கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவம், அவங்க வாழ்க்கையும் அதுல அழிந்து போகிறது. யாருடைய வாழ்க்கை? ஆகாருடைய வாழ்க்கை. ஏன்னா ஆகாரையும் நம்ம சாதாரணமா எடுக்க முடியாது. அந்த அம்மா தான் கடவுளுக்கே பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க? நீர் என்னை காணி. அந்த அம்மா வந்து இந்த இதுல வந்தவங்க கிடையாது. அவங்க ஒரு புற இனத்தாரு, ஒரு அடிமை பெண்ணு. ஆனா அந்த அடிமை பெண் கடவுளை நமக்கு காட்டுகிறார். என்னுடைய முதலாளியுடைய கடவுள் அவர் என்னை காண்கின்ற கடவுளா இருக்கிறார். யெகோவா ஈரேயாக இருக்கிறார். சோ அந்த அம்மாவுக்கு இந்த பிரச்சனைக்கு வருவதற்கு யார் தான் காரணமா இருந்திருக்கிறாங்க? சாராலும் ஆபிரகாமும். இதுல நான் சாராவை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அதேதான் எப்படி நம்ம ஏவாளை மட்டும் சொல்லக்கூடாதோ அதே மாதிரி இதுல யாரையும் சொல்லக்கூடாது. சாரால். இப்ப சாரா சொல்லும் போது அவர் வேணான்னு சொல்லிருக்கலாம்ல. யாரு? விசுவாசத்தின் தந்தை. விசுவாசத்தின் தந்தை என்ன பண்ணிருக்கலாம்? வேணாம், கடவுள் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு காத்திருக்கலாம். ஆனா அவங்க அந்த வாக்குத்தத்தத்தின் மீதான அவங்களுடைய சந்தேகத்தினாலதான் இது நடைபெற்றதாக நாம் பார்க்கின்றேன். ரைட். இப்ப முதல் குறிப்பு ஃபுட் ஸ்டெப் ஆஃப் ப்ராமிஸ், அதாவது வாக்குத்தத்தத்தின் வழித்தடம். ரெண்டாவது வந்து சந்தேகத்தின் வழித்தடம். இந்த மாதிரி சந்தேகம் இருந்துட்டே தான் இருக்குது. காரணம் என்னன்னா அவங்களுடைய யதார்த்தம், அவங்களுக்கு யதார்த்தம் புரியுது. நிறைய நேரத்துல நமக்கு அதான் சொல்லுவோம், இதுதாங்க யதார்த்தம், இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, நடங்க. 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மறுபடியும் ஒரு விஷயம் வாசிங்க. ரைட். இப்போ இங்க பார்க்கும்போது சாரால் வந்து இதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கும், இந்த மாதிரி இதுக்கான வாய்ப்பே இல்லை, இது நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்களில் உங்களுடைய வழித்தடங்களிலே சந்தேகங்கள் வரும், அதை ஏற்றுக்கொள்ளணும். சில நேரங்களில் நீங்கள் சந்தேகப்படுவீங்க. சந்தேகப்படுவது மனிதனுடைய இயல்பு தான். ரைட். அது ஒன்றும் தப்பு கிடையாது.
சில நேரங்கள் உங்க வாழ்க்கையில சில நிகழ்ச்சிகள் நடக்கும் போது ஏன் இப்படி நடக்குதுன்ற சந்தேகங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதுவும் வழித்தடங்கள்ல முக்கியமானது. வாழ்வு என்பது நல்லவைகளும் இருக்கும், தீயவைகளும் இருக்கும், நம்பிக்கையானதும் இருக்கும், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளும் உங்களை தள்ளும், வெளிச்சமான சூழ்நிலைகளும் இருக்கும், இருளான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளணும். இந்த அம்மாவுடைய சந்தேகத்தை நான் நியாயம்னு ஒத்துப்பேன். காரணம் என்னவென்றால் அது யதார்த்தத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இது வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் மூன்றாவது குறிப்பு நான் சொல்ல வந்தது, வழித்தடங்களில் அற்புதங்கள் நடைபெறும். முதல்ல நான் சொன்னது என்னன்னா வாக்குத்தத்தம், இரண்டாவது நான் சொன்னது சந்தேகங்கள், மூணாவது நான் சொல்றது உங்களுடைய விசுவாசத்தின் வழித்தடங்களில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை செய்வார். யோசித்து பார்க்க முடியாத, சிந்திக்க முடியாத அதிசயங்களை என் தேவன் செய்வார். யோபுடைய வாழ்க்கையில ஒரே நாள்ல எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். ஆனா ஒரே நாள்ல எல்லாவற்றையும் 2 மடங்கு கொடுக்கிறார். என் தேவனால் ஒரு காரியங்களை இழக்க வைக்க முடியும் என்றால் என் தேவனால் அந்த காரியத்தை கொடுக்கவும் முடியும். என் வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் தடை பண்ணி வைத்திருக்கிறார் என்றால் அதே ஆண்டவர் அந்த தடைகளை உடைத்து அந்த காரியங்களை கொடுக்க அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். மீகா 7:15 வாசிங்களேன். ரொம்ப அழகான ஒரு வசனம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை, ஏன்னா இந்த திருமறையின் வரலாற்றுல எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை வாஸ்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களையும் இங்க செய்திருக்கிறார். இங்க எல்லாமே நடந்திருக்கு. எல்லாமே இயற்கையை கட்டுப்படுத்தியிருக்கிறார், மனிதனுடைய வாழ்வை கட்டுப்படுத்தியிருக்கிறார், இந்த சூரிய சந்திரனை கட்டுப்படுத்தியிருக்கிறார். எல்லாவற்றையும் மனிதர்கள் அதிசயமாய் செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த திருமறை முழுவதும் அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்திருக்கும் போது உங்க வாழ்க்கையும் அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்திருக்க கர்த்தர் செய்வார். ரைட்டா? இதுல இருக்கா இல்லைங்களா? உங்க கையில இருக்கிற பைபிள் அற்புதம் நடந்திருக்கா? இந்த பைபிள் அதிசயங்கள் இருந்திருக்கா? அப்ப இதை விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். ஒரு நாள் இல்ல, ஒரு மணி நேரம் அல்ல, ஒரு நிமிடத்துல, ஒரு செகண்ட்ல ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அதனால நீங்கள் சோர்ந்து போகாதீங்கள். இந்த வழித்தடத்தில் இந்த அற்புதங்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. 18-14 வாசிங்க. ரைட், அதுதான் உங்க முன்னாடி நான் இன்னைக்கு வைக்கிற மிக முக்கியமான பாயிண்ட். என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒன்னு சொல்லுங்க, என் தேவனால் முடியாதது. மறுபடியும் அது வாசிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன், அதாவது ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்ல, அந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால் ஆபிரகாமுக்கு எப்படினாலும் குமாரன் வரலாம். இஸ்மவேல் ஒரு குமாரன் வரலாம். நேத்து ஒரு அம்மாவை பார்த்தா அவங்க வழியா ஒரு குமாரன் வந்திருக்கலாம். 1000 பெண்கள் வழியாக 1000 குமாரன்கள் வந்திருக்கலாம். ஆனால் இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை, சாராளுக்கு ஒரு குமாரனை கொடுப்பார். கடவுளுக்கு தெரியும், பர்ஃபெக்டா அவர் ஆன்சர் பண்ணுவார் உங்க பிரேயருக்கு. கரெக்டா சொல்றாரு பாருங்க, யார் மூலம் இந்த ஆசீர்வாதம் வரும்? சாராள் வழியாக ஆசீர்வாதம் வரும். அப்ப இங்க நான் சொன்ன பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றார். இங்க அழகா சொல்றாரு, சாராள் வழியாக தான் ஈசாக்கு வருவான். ஆபிரகாம் வழியாக ஈசாக்கு அல்ல, சாராள் வழியாக. ஏன்னா ஆபிரகாம் வழியில இஸ்மவேல் வந்திருக்கிறான். கொடுமையானவன், தப்பானவன் யார் வழியா தான் வந்திருக்கிறான்? ஆபிரகாம் வழியா தான் வந்திருக்கான். ஆனா சாரா வழியாக தான் யார் வந்திருக்கிறாப்ல? இஸ்ரவேல் வந்திருக்கிறாப்ல. யார் வந்திருக்காப்ல? ஈசாக்கு வந்திருக்கிறாப்ல. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி யார் வழியா தான் வந்திருக்கிறது? சாரா வழியாக தான் வந்திருக்கிறது. அப்ப பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் சாராள் என்று தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ரைட், இப்போ இது அப்படியே இயேசுவிடத்துல நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இயேசுவிடத்துல கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இயேசுவும் சாராளையும் நான் ஒற்றுமையா தான் பார்க்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்து காட்டுகிறார். ஆபிரகாம் வாழ்க்கையில அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல் எதுவுமே இல்லை. ஆனா சாரா வாழ்க்கையில இருக்கிறது. அடுத்தது இந்த சாராள் தான் இயேசுவை பெற்றெடுக்கிற சந்ததியை கொண்டு வந்தவர்கள். அப்ப யார் இங்க ஸ்பெஷல்? ஆபிரகாம் ஸ்பெஷலா, சாராள் ஸ்பெஷல்னா? சாரா தான் ஸ்பெஷல். ஏன்னா ஆபிரகாம் வழியில 2 சந்ததி வந்திருக்குது. அந்த சந்ததியில இன்னொரு சந்ததியில இயேசு வரல. ஆனால் சாராள் வழியாக வந்த சந்ததியில் தான் யார் வந்திருக்கிறாரு? இயேசு வந்திருக்கிறார். அப்ப இங்க யார் ஸ்பெஷல்? ஆபிரகாமா
சாராளா? சாராள் தான் வாக்கு பண்ணப்பட்ட சந்ததியை பெற்றெடுக்கிறார். இவருடைய சந்ததியில் தான் யார் பிறக்கிறாரு? இயேசு பிறக்கிறார். சோ அந்த மீட்பின் செய்தியை கொண்டு வருவதற்கு முதல் வித்திட்டவர் சாராள் தான். இதோடைய தொடக்க புள்ளியை யார் தான்? சாராள் தான். அதனால இன்னைக்கு இதை உங்கள் முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ந்து யோசிப்போம். எபிரேயர் 11:11 வாசிங்களேன். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்து பிள்ளை பெற்றாள். இந்த விசுவாச பட்டியலை யார் போடுறாரு? இங்க எபிரேயருக்கு எழுதும்போது பவுல் போடுறாரு. அப்ப இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விசுவாசத்தின் தாயாக யாரை அடையாளப்படுத்துகிறார் என்றால் சாராளை அடையாளப்படுத்துகிறார். அது ரொம்ப அழகான ஒரு வசனம். மறுபடியும் அதை வாசிச்சு பாருங்க. விசுவாசத்தினாலே சாராள் இந்த குழந்தையை எப்படி பெற்றெடுக்கிறார் என்றால் விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கு சக்தியே இருக்காது. ஆனா அந்த அம்மா அந்த விசுவாசத்தினாலே அவைகளை பெற்றெடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது ரோமர் 4:19 தம் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாமல் இருந்தார். அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ரொம்ப அழகா பவுல் சொல்றார் ரோமருக்கு எழுதும்போது. 2 பேருக்கும் அவங்களுடைய சுய நிலையை உணர்ந்து கொள்கிறார்கள். யார் 2 பேரும்? ஆபிரகாமும் சாராளும். அவங்க உணர்ந்து கொண்டும் அதை விசுவாசத்தை இழக்காமல் அந்த விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த பிள்ளையை அவர்கள் பெற்றெடுக்கிறதாக ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம். ரைட், இங்கே நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு காரியம் மட்டும் நாம் படிக்கலாம். கலாத்தியர் 4:4. ரைட், இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இயேசுவின் மீட்பின் வரலாற்றில் அவர் ஸ்திரீயின் வித்தாக பிறக்க வேண்டும் என்பது ஒரு பிரமாணமா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்துடைய கட்டளைகள் படி பார்க்கும்போது மறுபடியும் அது ஒரு வாட்டி வாசிங்க அந்த வசனத்தை. நான் புத்திர சுவீகார, அதாவது நீங்க நானு பிதாவை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம். ரைட்டா? இந்த உறவை ஏற்படுத்துவதற்கு ஒருவர் பிறக்கணும். யாருடைய வழியில? ஒரு பெண்ணுடைய வழியில. ரைட், இப்ப இந்த பெண்ணுடைய வழியில் யார் பிறக்கிறாரு? இயேசு பிறக்கிறார். இப்ப இந்த பெண்ணுடைய வழியில இவர் பிறந்தால்தான் நம்ம கடவுளை என்னன்னு கூப்பிட முடியும்? அப்பான்னு கூப்பிட முடியும். இந்த உறவை ஏற்படுத்துவதற்கு இயேசு இந்த பூமியில் ஸ்திரீயின் வழியில் பிறந்தார். இப்ப இந்த பெண்ணின் வழியில் பிறப்பதற்கு அங்க தொடக்க புள்ளியாய் நிற்பது யார் என்றால் சாரா தான். அதை நாம் ஒருபொழுதும் நம்ம மறந்து விடக்கூடாது. அந்த சாரா என்கின்ற பெண்ணின் வழியாக வந்த தலைமுறையில் நிறைவாக நாம் மரியாளை பார்க்கிறோம். மரியாளுடைய வித்தாக யார் பிறக்கிறாரு? இயேசு பிறக்கிறார். அப்ப இந்த தொடக்க நூல்ல இருந்து நற்செய்தி பகுதி வரையில இருக்கின்ற இந்த காலகட்டத்துக்கு பிறகு மீட்பு என்கின்ற செய்தி இயேசு வருவதற்கு இவங்க எல்லாமே கருவிகளா இருந்திருக்கிறாங்க. யாரெல்லாம்? இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு மனிதர்களும். இதுல இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. யாருடைய பங்களிப்பு? சாராவுடைய பங்களிப்பு. இதோட நான் நிறைவு செய்கிறேன்.